ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் வந்து நம்ம கடையில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதே மாதிரி வெடுப்புலாம் நிறைய விழுகும். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் நான் பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பின்னாடியே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி இப்படிலாம் செய்யணும்னு. ஸோ நீங்கள் அதை பார்த்தே செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியுமே சூடான தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாலுமே காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி அடித்து பிசையக்கூடாது. நீங்கள் விரல்களை யூஸ் பண்ணி மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஜென்டிலாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரணும். வந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. ஒரு ½ ஹவருக்கு இது அப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். நான் அதுக்கு வந்து 500 ml தண்ணி எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக 2 துண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 200 கிராம் அளவு கூட ஜீனி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இதுக்கு நம்ம கம்பி பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜீனி பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்து பார்க்குறப்போ. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து குட்டி குட்டியாக உருண்டை பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெடிப்பு விழுகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு நெய்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெய்லேயே பொரிச்சு எடுத்துப்பாங்க. அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நம்ம வந்து நார்மலாக எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடுமே வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா அந்த எண்ணெய்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஜீனி பாகில் போட்டுக்கலாம். நம்ம ஜீனி பாகு வந்து சூடாக இருக்கிறப்பே போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளோட குலாப் ஜாமுன்லாம் வந்து அந்த ஜீனி பாகில் உறிஞ்சு வரும். ஸோ நம்ம குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடிப்பில்லாத உருண்டையான குலாப் ஜாமுன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு குலாப் ஜாமுன் வந்து வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ், பாய் பாய், ஸ்டே டியூன்.